Hi friends, welcome to Enjoy the Journey with RK. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்சூர் வரைக்கும் காரில் ட்ராவல் பண்ண போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து திருச்சூர் சுமாராக 120 கிலோமீட்டர்ஸ் வரும். 3 hour டிரைவ். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது போத்தனூர்லேருந்து ஈசனாரி போகக்கூடிய செட்டிபாளையம் ரோடு. இந்த ரோட்டில் டிராஃபிக் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இந்த ரோடு சூஸ் பண்ணியிருக்கேன். ஈச்சனாரிலிருந்து நம்ம நேஷனல் ஹைவேல ட்ராவல் பண்ணலாம். இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது LNT பைபாஸ்ன்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஹைவே 544. இப்போதைக்கு இது 2 லேன் தான். ஆப்போசிட் சைடில் லாரிஸ் எப்படி போச்சுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த 2 லேன் பைபாஸ் நீலம்பூர்ல இருந்து மதுக்கரை வரைக்கும் வருது. இந்த ஸ்ட்ரெச்சில் டிராஃபிக்கும் அதிகமாக இருக்கும், ஆக்சிடென்ட்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த ஸ்ட்ரெச்சை மட்டும் 6 லேனாக வைடன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டோல் பிளாசா நீலம்பூர் மதுக்கரை ஸ்ட்ரெச்சில் இருக்கக்கூடிய ஒரே டோல் பிளாசா. இதில் 1 வே காருக்கு 35 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ ரைட் சைடில் பார்க்கறது மதுக்கரையில் இருக்கிற தர்மலிங்க மலை. நம்ம இப்போ நேஷனல் ஹைவே 544ஓட 4 லேன் ஸ்ட்ரெச்சுக்கு என்டர் ஆகிட்டோம். ரைட் சைடில் இந்த அழகான மலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. மதுக்கரையிலேருந்து வாளையார் வரைக்குமே நம்ம இந்த மலைகளை பார்க்கலாம் கண்டினியூஸாக. இந்த ரோடு முதல்ல ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் பேட்ச் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க, கிராக்ஸ் இருக்கு, அதனால டிரைவிங் கம்ஃபர்டபுளா இல்லாம மாதிரி தான் இருக்கு. நம்ம டிராவல் பண்ணும்போதே ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி பார்க்குற வியூவர்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம சேனலோட மெயின் பர்பஸே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். அது தமிழில் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நீங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோஸ். தொடர்ந்து நம்ம சேனலை வியூ பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த மலைகள் பாருங்கள். ரெய்னி சீசன்லேயும் வின்டர்லேயும் இந்த மலைகள் இன்னும் பசுமையாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ரூட்டில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வாளையாருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸில் ஃபுட் எடுத்துக்கிறது பெட்டர். கேரளா என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ்நாடோட ஃபுட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். நார்டன் ஃபுட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்தால் கேரளாக்குள்ளே சாப்பிடுவோம். இப்போ நம்ம வாளையார் ரீச் பண்ணிட்டோம். இது தமிழ்நாடு போலீஸ் செக் போஸ்ட். இங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு. இதை கிராஸ் பண்ண உடனே கேரளா. இது கேரளா போலீஸ் செக் போஸ்ட். கேரளாக்குள்ள என்டர் ஆன உடனே இங்க நீங்க பார்க்கலாம் ஸ்பீட் செக் கேமராஸ் வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் 50 km/h.
கேரளாக்குள்ள நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் டோல் பிளாசா இது வாளையார் டோல் பிளாசா, பாம்பம் பள்ளம்ங்கிற இடத்துல இருக்கு. இந்த டோல் பிளாசால காருக்கு 1 வேக்கு 85 rupees சார்ஜ் பண்றாங்க. கேரளாக்குள்ள கொஞ்சம் வெயிலா தான் இருக்கு. இந்த கிளவுட்ஸ் பாஸ் ஆகும்போது கிடைக்கிற இந்த நிழல் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் க்ளூமி ஆயிடுச்சு, நல்ல திக் கிளவுட்ஸ். இந்த கிளவுட்ஸுக்கு மட்டுமே கொஞ்சம் ஸ்பெஷல் கவரேஜ் கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்க, செமையா இல்ல? நம்ம இன்னொரு டோல் பிளாசா நெருங்கிட்டு இருக்கோம். இது பன்னியங்கரா டோல் பிளாசா. இந்த டோல் பிளாசால காருக்கு 1 வே 120 rupees சார்ஜ் பண்றாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குதிரான் ஹில்ஸ். இந்த குதிரான் ஹில்ஸ்ல இருக்கிற குதிரான் டனல் வழியா தான் நம்ம இப்ப டிராவல் பண்ண போறோம். இந்த குதிரான் டனல் பத்தி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதுல எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க இந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணுங்க. நம்ம இப்ப வந்திருக்கிறது திருச்சூர்ல இருக்கிற வடக்கும்நாதன் டெம்பிள். மலையாளத்துல இது வடக்கும்நாதன் கஷேத்திரம்னு சொல்றாங்க. இது 1600 வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு கோயில். கோயிலுக்குள்ள மொபைல் போன் கேமரா எதுவுமே அலோவ் பண்றது இல்ல. இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா, கேரளால ரொம்ப பிரபலமான திருச்சூர் பூரம் ஃபெஸ்டிவல் இந்த கோயிலோட கிரவுண்ட்ஸில் தான் நடக்கும். இந்த வருஷம் ஏப்ரல் 26, 27 இந்த மாசம் பூரம் ஃபெஸ்டிவல் கொண்டாட போறாங்க. இது ஒரு 36 hour லாங் ஃபெஸ்டிவல். இங்க டிவோட்டிஸ் தவிர டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. இப்ப நம்ம பார்க்கிறது திருச்சூர்ல இருக்கிற சக்கன் தம்பூரான் பேலஸ் மியூசியம். இந்த பேலஸ் கேரளா அண்ட் டச் ஸ்டைல்ல 18th centuryல கட்டப்பட்ட ஒரு பேலஸ். இப்போ இந்த பேலஸ் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்றாங்க. கேரளா கவர்மெண்ட் இதை 2005ல மியூசியமா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இந்த பேலஸ் மியூசியத்துக்குள்ள வீடியோகிராஃபி அலோவ் பண்றது இல்லை, வெளியே வீடியோ எடுத்துக்கலாம். இந்த பேலஸ் மியூசியத்துக்கான என்ட்ரி ஃபீ 35 rupees per person. இந்த லான்லாம் ரொம்ப அருமையா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மியூசியத்துல 18th, 19th and 20th century யூஸ் பண்ண பொருட்கள்லாம் டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. ஓவராலா நல்லா மெயின்டைன் பண்றாங்க. பட் உள்ள இருக்கிற ஹெரிட்டேஜ் பார்க்லாம் இன்னும் கூட பெட்டரா மெயின்டைன் பண்ணலாம். இங்க ஒரு 2 hours வரைக்கும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒர்த்தான பிளேஸ்.
நம்ம இப்போ திருச்சூர்லேருந்து குருவாயூர் போயிட்டு இருக்கோம். திருச்சூர் டு குருவாயூர் சுமாராக 30 கிலோமீட்டர்ஸ் வரும். 45 மினிட்ஸ் ட்ராவல். நம்ம மேப்பை ரிலே பண்ணி போனோம். அது திருச்சூர் குன்னமங்கலம் ரோட்டில் அமலா ஹாஸ்பிட்டல் தாண்டின உடனே லெஃப்டில் திரும்ப சொல்லிடுச்சு. இது பரப்பூர், பூவத்தூர், பாவரட்டி வில்லேஜ் வழியாக போகிற ரோடு. இந்த ரூட்ல வீட்டுக்குள்ள எல்லாம் போய் வர மாதிரி இருக்கு ரோடு. அவ்வளவு சின்ன ரோடு. ஆக்சுவல் ரோட் சூண்டல் குருவாயூர் ரோடு. அது பஸ் எல்லாம் போய் வர ரோடு. அது அந்த ரோடு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்போ நம்ம வந்திருக்கிறது குருவாயூர்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய சாவக்காடு பீச். குருவாயூர்ல இருந்து 30 மினிட்ஸ் டிரைவ்ல இருக்கக்கூடிய பீச் இது. 7 கிலோமீட்டர்ஸ் தான், இருந்தாலும் டிராஃபிக் அதிகமா இருக்கிறதுனால 30 மினிட்ஸ் ஆயிடுது. இந்த பீச்சில் சாண்ட் கொஞ்சம் திக்காவே இருக்கு. ஒரு அடி பக்கம் இருக்கு. நம்ம கொஞ்சம் நடக்கும்போது காலெல்லாம் பதிகிற அளவுக்கு சாண்ட் அதிகமாகவே இருக்கு. இந்த பீச் பத்தி ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. பட் ஹைப் கொடுத்த அளவுக்கு இந்த பீச் அவ்வளோவா நல்லா இல்லை. லேக்கிங் பேசிக் அம்யூனிட்டிஸ். பெய்ட் பார்க்கிங், பட் பார்க்கிங் ரெகுலேஷன் கிடையாது. நிறைய வெஹிக்கிள்ஸ் அக்கமடேட் பண்ணுறதுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கிடையாது. மெயின் ரோட்ல இருந்து பீச் என்ட்ராகிற ரோடு சுமாராக தான் இருக்கு. மெயின்டெனன்ஸும் புவராக தான் இருக்கு. பட் அந்த அரேபியன் சீயும் சூரியனும் சூப்பராக தான் இருக்கு. இந்த பீச் ஈவினிங்ல க்ரௌடடாக தான் இருக்கு. அதுக்கும் இன்னைக்கு ஒரு ஒர்க்கிங் டே. இந்த பீச்சில் போட்டிங் இருக்கு, சில்ட்ரன் பிளே ஏரியா இருக்கு. மற்றபடி அந்த பட்டமெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க பசங்க. இங்கே பார்க்கிங் ஏரியாவில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். எங்கள் காரே மணலில் சிக்கிடுச்சு. இந்த பீச்சிலேயே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தா பைன் ட்ரீஸ், அப்புறம் அப்படியே இந்த பக்கம் கடல். சன்செட்டுக்கு தயாரா இருக்கிற சூரியனும் அதனால கோல்டன் கலர்ல இருக்கிற கடலும் செமையா இருக்குல்ல. இந்த பக்கம் திக் ப்ளூல இந்த கடல் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஈவினிங் டைமில் ஒரு 1 or 2 hours இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.